அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினது வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு. கொளத்தூர்ல வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்குறாங்க. சிங்கப்பூர் அளவுக்கு வந்து அதை மாத்தி வச்சிருக்காரு. ஆனா வந்து கேடுகெட்ட மக்கள் அவங்க வந்து ஓட்டு போடல. ஒரு வாரம் ஆகி கூட அவங்களால ஒன்றும் அந்த நேச்சரோட ஒத்து போக முடியுது. தோத்து போயிட்டவங்க வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் சிம்பிள் ஆஸ் தட். அதுக்குள்ள ஒரு 5-6 நாள் ஆச்சு, சரியா 5-6 நாள் ஆச்சு. 2 அரெஸ்ட் பண்ணாருன்னு சரியா போடுங்க. அரெஸ்ட் பண்ணாத உட்காந்துருக்காரு விஜய். டிஎம்கே ஏன் தெரியுமா பிரிவென்ட் பண்றாங்க விஜயை? என்னுடைய மனசுல வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் தாட். அவரை முடக்க வேண்டும் பாக்குறாங்க. எப்படி முடக்குவீங்க? முடக்கினீங்கன்னா அவர் எங்கேயும் ஒரு சர்க்கிள் வந்துட்டுனா அதுல எடுக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ள நாங்க பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மிஸ்கால்குலேஷன் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் அதிமுகல வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சில எம்எல்ஏக்கள் வந்து வராங்க அப்படின்னா அவங்கள வந்து அமைச்சரவையில விஜய் அவர்கள் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. திருமாவளவன் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஆடுற அவர் வந்து திருவாளர் உளறுவாயனாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? நீ ஒரு சமயத்தில் சப்போர்ட் பண்றேங்கிறீங்க அரசாங்கத்தை, இன்னொரு சமயத்துல இந்த ஏடிஎம்கேல இருந்து உள்ள சேர்த்துக்காதேங்கிறீங்க. அவங்களை சேர்த்துனா இவெல்லாம் கைத்து விட்டுருவார் விஜய். அந்த பயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்னமா? அவர் ஈஸி வித் ஸ்டாலின், அவர் ஈஸி வித் விஜய். எந்த கெப்பாசிட்டியில் அவர் பேசுறாரு? ஆட்சி மீச்சைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. ரெண்டு எப்படி முடியும் உங்களுக்கு? நக்கிங்களா? அப்படி மு.க. ஸ்டாலின் அமைச்சர் மந்திரிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாருன்னா விஜய், திமுகவும் அதிமுக அவல நிலையில் வந்து முடியும். அதை தடுப்பதற்குத்தான் ரஜினிகாந்துடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ், திருமாவளவனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ், கமல்ஹாசனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ், விஜயனுடைய ஒரு எண்ண அலைகளை தடுத்து நிறுத்தலான்னு பாக்குறாங்க. சிம்பிள் as that. இன்னைக்கு தேதியில வச்சு இன்னொரு 4 மாசம் 5 மாசத்துக்கு தேர்தல் வச்சீங்கன்னா 200 சீட் அடிக்கணும் விஜய். 1 இல்ல 2. திமுக இப்ப 55-30-20 போயிடும். ரஜினிகாந்துடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் நேற்று வச்சது அவுட் ஆஃப் கான்டெக்ட். எதுக்காக வைக்கணும்? அவங்க வச்சு குழப்புறாரு. வச்சு குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, அவர் மனசுல இருக்குது பொறாம நிச்சயம் இருக்குது. இது மாதிரி வந்துட்டான் பாரு அப்படின்னு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொல்றேன். 2 முறை சொல்றேன், நான் முதலமைச்சராக இருக்க முடியும் சொல்றேன். யாரும் தோத்து அடிக்க முடியும். அப்பயே வெள்ள டர்போக்னா இந்தியில வந்து பயந்தாங்கொள்ளி நடக்கும். எங்கிட்ட ஒரு பெரிய பிஜேபி மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, ரஜினிகாந்த் டர்போக்க. அதனால அந்த பயந்தாங்கொள்ளி வச்சுன்னு பாத்தீங்கன்னா பேக் ஸ்டாபர் எல்லாம் சொல்றாங்க. இவங்க தான் ஒண்ணுமா விஜய்க்கு கடைசியா அவங்க மூலமா சொல்றேன். எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, இப்பவே வந்து மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களே ஃபீல் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினது வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு. என்ன இவங்க இப்படி பேசியிருக்கிறாங்கன்னு. ஏன்னா கொளத்தூர்ல வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்குறாங்க. அங்க வந்து மக்கள் வந்து அங்க வந்து அவர் சிங்கப்பூர் அளவுக்கு வந்து அதை மாத்தி வச்சிருக்காரு. ஆனா வந்து கேடுகெட்ட மக்கள் அவங்க வந்து ஓட்டு போடல அப்படின்னு பேசி இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அதான் நான் கேட்டேன், பார்த்தேன், படித்தேன். அவனுக்கெல்லாம் இன்னும் சொல்றேனே, ஒரு வாரம் ஆகி கூட அவங்களால ஒன்றும் அந்த நேச்சரோட ஒத்து போக முடியுது. தோத்து போயிட்டவங்க வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் சிம்பிள் ஆஸ் தட். அதுக்குள்ள ஒரு 5-6 நாள் ஆச்சு, சரியா போடும். 5-6 நாள் ஆச்சு. 2 அரெஸ்ட் பண்ணாருன்னு சரியா போடுங்க. அரெஸ்ட் பண்ணாத உட்காந்துருக்காரு விஜய். அவர் அந்த அரசாங்கத்தை நல்ல கையில பிடிச்சிக்கணும், கிரிப் வேணும்னு பாக்குறாரு. அது முடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி அரசு ஆரம்பிச்சானா சரியா போடும். ஒரு 2 நாள்ல வாயம் போட்டுவாங்க. இப்போ அவங்க டிஎம்கே ஏன் தெரியுமா பிரிவென்ட் பண்றாங்க விஜய? என்னுடைய மனசுல வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் தாட். அந்த அது என்ன, அவரை முடக்க வேண்டும் பாக்குறாங்க. எப்படி முடக்குவீங்க? அதை முடக்கினீங்கன்னா அவர் எங்கேயும் ஒரு சர்க்கிள் வந்துட்டுனா அதுல எடுக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ள நாங்க பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மிஸ்கால்குலேஷன் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அதிமுகல வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு சில எம்எல்ஏக்கள் வந்து வராங்க அப்படின்னா அவங்கள வந்து அமைச்சரவையில விஜய் அவர்கள் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. அது வந்து அவருக்கு வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஊழல் வழக்குகள் உள்ளவங்க. சோ அப்ப வந்து அவங்கள வந்து அமைச்சர்களாக விஜய் வந்து போடும் பட்சத்துல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் போடும் பட்சத்துல அப்போ அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதை வந்து அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளராக உங்களோட வியூ என்னது? இப்போ இந்த மூத்த பத்திரிகையாளர் நான் நினைக்கிறது, திருமாவளவன் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஆடுறாரு.
அவர் வந்து திருவாளர் உளறுவாயனாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன, நீ ஒரு சமயத்தை சப்போர்ட் பண்றேங்கிறீங்க அரசாங்கத்துக்கு, இன்னொரு சமயத்துல இந்த ஏடிஎம்கேல இருந்து உள்ள சேர்த்துக்காதேங்கிறீங்க. அவங்கள சேர்த்துனா இவெல்லாம் கைட்டு விட்டுருவாரு விஜய். அந்த அந்த பயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 12 பேர் இருக்காங்க பாருங்க, சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் தான் அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த 8 பேர் பிசினஸ் காலி, டப்பா காலி. அந்த 27 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டேபிள் ஆயிடும். 5 வருஷத்துக்கு ஓடும் கவர்மெண்ட். என்ன ஒண்ணா பண்ணிட்டு போங்க. ஸ்பீக்கர் சொல்றதுதான் ஃபைனல், அசம்பிளியை பொறுத்து மட்டும். ஸ்பீக்கர் பிரபாகர் வந்து விஜயனுடைய ஆளு. அவர் ஒன்றும் டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு ஜெயி தரமாட்டார். போயிட்டே இருக்கும். 2 வருஷம் போவோம், 3 வருஷம் போவோம். அதுக்குள்ள இவங்கெல்லாம் வெளில போடுவாங்க. அந்த பயத்தான் சொல்றாங்க. திருமாவளவனுடைய இரட்டை வாய் இருக்குது பாருங்க, டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நாக்கு. அதை அவர் தடுக்க வேண்டும். காவாக்க நாவுக்கு ஒரு பழமொழி இருக்குது, நாவை அடக்க வேண்டும் அவர். ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்காங்கம்மா. இவரை ஒரு ஸ்டெடியா உட்கார வைக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை அவங்களுக்கு. நீங்க ஒன்னே ஒன்று, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் என்னம்மா? அவர் ஈஸி வித் ஸ்டாலின் அவர் ஈஸி வித் விஜய்? நீங்க சொல்லுங்க, எந்த கெப்பாசிட்டியில அவர் பேசுறாரு? ஆட்சி மீச்சைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. ரெண்டு எப்படி முடியும் உங்களுக்கு? நக்கிங்களா அப்படி உங்களுக்கு மீசை கூழ் ஒட்டின்னு அடிச்சுன்னுட்டு? திருமாவளவன் பண்றது வந்து அதை தவிர அதிமுக வந்து இவன் எங்க தடுக்கிறாரு? ஹூ இஸ் இட் டு ஸ்டாப் தட்? டெல் மீ. இவன் போட்டுமே, கோர்ட்ல போய் என்ன ஒரு 5-6 மாசம் அதுக்குள்ளே மந்திரி ஆயிடுவாங்க. செந்தில் பாலாஜி எப்படி இருந்தார் மந்திரியா? 100 நாள் ஜெயில இருந்தார், மந்திரியா வந்தார். அந்த மாதிரி இங்க இருக்காங்க. டிஸ்குவாலிஃபை ஆனவங்க மந்திரியா இருக்காங்க. டிஸ்குவாலிஃபை பண்றது ஸ்பீக்கர் தான் பண்ண முடியும், கோர்ட் பண்ண முடியாது. அதுதான் சிவசேனா கேஸ் நடந்தது, அதுதான் மற்ற மாநில கேஸ்கள் நடந்தது, அதுதான் தெலுங்கானா நடந்தது, அதுதான் கர்நாடகாவில் நடந்தது. பிஜேபி ஸ்பிளிட் ஆச்சு. சில பேர் அதுக்கு தெலுங்கானா மகாராஷ்டிரால சொன்னாங்க ஏக்நாத் ஷிண்டே ஆளுங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு. அந்த ஸ்பீக்கர் வந்து பிஜேபிக்காரர், அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணல. சுப்ரீம் கோர்ட் 3 தரம் சொன்னாங்க. 3 தரத்துக்கு 1 மணி நேரத்துல எலெக்ஷன் வந்துட்டு பிஜேபி ஜெயிச்சிடுச்சு. 5 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. அந்த மாதிரி பிரபாகரன் 5 வருஷத்தை ஓட்டிடுவார். இதுல அடிபட்டது திமுக அதிமுக ரெண்டுமே. அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடம் இன்னைக்கு செம்மல்ல ரிசைன் பண்ணிட்டாரு. நாளைக்கு முன்னூத்தி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஒண்ணு படிக்கட்டா எழுதான் போறாங்க. டெல்லியிலிருந்து சென்னை இந்த ஸ்பிளிட்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்ல சார். ஒரு பெரிய ஒரு திராவிட கட்சியாக இருந்தது வந்து அப்ப இப்படி ஸ்பிளிட் ஆகி சில பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அப்ப வாட் இஸ் ஏடிஎம்கே? நமக்கு இட் இஸ் கோயிங் டவுன். யாரும் இல்லைங்களே, அவருடைய இம்பார்ட்டன்ஸ் இஸ் கோன் டவுன். அது புரியுது. அவருக்கு இருந்த ஒரு பிடிப்பு போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டா எல்லாரும் தனியா போயிட்டாங்க. அதுல இப்ப காங்கிரஸ் ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸ் எத்தனை துண்டாச்சு, துண்டாச்சு, அந்த மாதிரி ஏடிஎம்கே ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமை தான் நான் திருப்பியும் சொல்றேன். 3-4 மு.க. ஸ்டாலின் அமைச்சர் மந்திரிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாருன்னா விஜய், திமுகவும் அதிமுக அவல நிலையில் வந்து முடியும். அதை தடுப்பதற்குத்தான் ரஜினிகாந்துடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ், திருமாவளவனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ், கமல்ஹாசனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ், விஜயனுடைய ஒரு எண்ண அலைகளை தடுத்து நிறுத்தலான்னு பாக்குறாங்க. சிம்பிள் அஸ் தட். இப்போ இபிஎஸ் அவர்கள் கூட குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்துட்டு லீமா ரோஸ் அவர்கள் வந்து அவங்கதான் வந்து அங்க இருந்த ஆட்களை வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அவங்கதான் வந்து வழிவகுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? அவங்க அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏமாங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தன்னுடைய எடப்பாடி பழனிசாமி பேசுறது அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருக்குது விஜயோட. அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆடுவாங்க. டிஸ்குவாலிஃபை ஆனா எலெக்ஷன் வரும், திருப்பி அந்த அம்மாவே தான் நிற்கும். இந்த 25 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு நேரம் உட்காந்துக்கிறது பெட்டர் தான் என் மனசுல படுதுக்குமா ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட். இல்லாம இந்த இன்னல்கள் 3-4 வருஷம் அப்படியே ஓடும். தினம் கோர்ட்ல கேஸ் நடக்கும், தினம் பத்திரிகையில வரும், விஜய்க்கு ஒரு அவப்பேர் வரும். அந்த அவப்பேரை கொண்டு வரதுக்கு தான் பண்றாங்க. இன்னைக்கு தேதியில வச்சு இன்னொரு ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்குள்ள தேர்தல் வச்சுங்கன்னா 200 சீட் அடிச்சுன்னு வந்துடுவார் விஜய். 1 இல்ல 2. திமுக இப்ப 55-30-20 போயிடும். He has to protect himself தான் சொல்றேன். ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது சார், அது வந்து என்னன்னா அவரு தான் வந்து இனிஷியேட் பண்ணாரு, டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ இனிஷியேட் பண்ணாருன்னு சொல்லி பேசப்பட்டது. ஆனா அதை வந்து அவர் மறுத்து பேசியிருக்கிறாரு. என்னதான் அவர் வந்து விஜய் அவர்களை பாராட்டி பேசியிருந்தா கூட இப்போ தோல்வியுற்ற திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை
போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா வெற்றி பெற்ற விஜய் அவர்கள போய் சந்திக்காதது அப்படிங்கிறது அதுல நிச்சயமாக ஒரு ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் அத டிஃபெண்ட் பண்றாங்க. அந்த உள்ளர்த்தம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்களுக்கு 2 வருடம் டைம் கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் 6 மாசம் தான் கொடுத்திருக்காரு. இவர் 2 வருஷம் கொடுத்திருக்காரு. 2 வருடம் கழித்து இவருக்கு 80 வயசு ஆச்சுன்னா கூட ரஜினிகாந்துக்கு அரசியல்ல வரேங்கிறது சொல்றாரு. விஜய்க்கு அவருக்கு தான் டக்கர் இருக்கும் பார்த்துட்டே இருக்கு. இல்லாம ரஜினிகாந்தோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நேற்று வச்சது அவுட் ஆஃப் கான்டெக்ட். எதுக்காக வைக்கணும்? அவங்க வச்சு குழப்புறாரு. வச்சு குழப்பறதுக்கு காரணம் என்னன்னா அவர் மனசுல இருக்குது பொறாம நிச்சயம் இருக்குது. இது மாதிரி இவன் வந்துட்டான் பாரு அப்படின்னு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே சொல்றாரு. 2 முறை சொல்றாரு, நான் முதலமைச்சராக இருக்க முடியும்னு சொல்றாரு. யாரும் தோத்துக்கு அடிக்க முடியும். அப்பயே வரல தர்போக்குன்னா இந்தியில வந்து பயந்தாங்கொள்ளின்னு அர்த்தம். எங்கிட்ட ஒரு பெரிய பிஜேபி மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் டர்போக்க அப்படின்னு. ஸோ அதனால அந்த பயந்தாங்கொல்லி வச்சுன்னு பாத்தீங்கன்னா பேக் ஸ்டாபர்லாம் சொல்றாங்க. இவங்கதான் ஸ்டாலின் தோத்ததுக்கு காரணம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் போன்றவர்கள் தான் காரணம். அது ரெஜின் காரணம், உதயநிதி காரணம், விஜய். அப்படி வரிசை வச்சா வந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் ஹிஸ்டரி புரிஞ்சிடும். நீங்க இந்த சென்டர் பாயிண்ட் எதுலையுமே பாத்தீங்கன்னா உதயநிதி வர்சஸ் விஜய் பண்ணி ட்ரிக்கிள் டவுன் பண்ண அதுதான் வந்து நிற்கும் கடைசி. அவங்க அரசியலுக்கு வந்திருந்தா 100% வின் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில? பொதுமக்களுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சிடும். இவருக்கு வந்து 80 வயசு ஆச்சு, விஜய்க்கு 50 தான் ஆச்சு. 50க்கு கரிஷ்மா இருக்குது, ஒரு கிரேசினஸ் இருக்குது. அந்த ரஜினிகாந்த் அந்த கிரேசினஸ் இல்லையே. அவர் வந்து ஆன்மீக அரசியல் பேசினார். இவர் வந்து திமுக தூய அரசியலை கொண்டு வருவேன், தீய அரசியலை வீழ்த்துவேன்னு சொன்னாரு. அதுக்காக ஓட்டு போட்டாங்க. ரஜினிகாந்த் அப்போ இன்னும் 10 வருஷம் யங்ஸ்டர் இருந்திருப்பாரு, அவர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏங்க கடைசியில பண்ணாங்க? இன்னொரு விஷயம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்றேன், தேர்தல் கமிஷன்ல ஆட்டோ ரிக்ஷா சின்னம் இவருக்கு அலாட் ஆயிடுச்சு ரஜினிகாந்த். நாளை மறுநாள் வந்து வாங்கிட்டு போனோம். அருண் ஜேட்லி என்று சொல்லக்கூடிய முன்னாள் நிதியமைச்சருடைய மகள், அவங்கதான் இந்த கேஸுக்கு அப்பீல் ஆனாங்க எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி. அப்போ அந்த அந்த கேஸ் நடக்கும்போது நான் அந்த எலெக்ஷன் கமிஷன் கோர்ட் மாதிரிங்க அங்க நான் இருந்தேன். ஒரு நிமிஷத்து SMS வந்து நான் தான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இவருக்கு கட்சி நடத்த போதில்லை, வித்ரா பண்ணிட்டார். அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு போன் வந்தது, சென்னையில் அவர் சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் இது ஒரு குழப்பவாச அரசியலை கொண்டு வந்தது நம்ம ரஜினிகாந்த் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லி அடுத்த வீடியோவில் தமிழை அவரோட டோன் படி பார்த்தா அப்ப வந்து விஜய் அவர்களே வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது தானும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும் போது மக்கள் ஆதரவு எனக்கும் இருக்கு, நானும் 100% ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற அந்த டோன். அப்ப அவர் வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க தானே? அந்த இமேஜ் வந்து செட்பேக் ஆயிடுச்சு, அடிச்சுட்டாங்க. அந்த பயத்துல அவர் பேசுறாரு. மனசுல குழப்பம், தனக்கு வந்து அந்த பொறாமை இல்லைன்னு சொல்றாரு, பொறாமையோட தான் பேசுறாரு. அன்னைக்கு அந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். காரணம் என்ன என்று கேட்டால், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மனசுல இருக்கிற கொந்தளிப்பு, எரிச்சல், குமைச்சல், வயிற்றெரிச்சல் எல்லாம் வெளில வந்தது. வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு 28 வருஷம் ஜூனியரா இருந்தா அவன் போய் மேல உட்காந்துட்டானே ஒரு எரிச்சல் இருக்க முடியுமா? நேச்சுரல் தானே அது. அதை வெளிப்படுத்துறது எதுக்காக? அதுக்காக நீ 3வது தடவையா சொல்றேன், அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேஸ்ட். நேற்று குழப்பி விட்டார். ஹி வாண்ட்ஸ் டு பி இன் தி நியூஸ், அதுக்காக தான் பண்ணாரு. கேள்வி கேட்காத உள்ள போயிட்டாரு பாருங்க. கேள்வி கேட்ட போது பேச மாட்டேன்ட்டார். அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் திடீர்னு எதுக்காக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வரணும்? என்னன்னு, சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இவர் வந்து இவ்வளவு சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட இவ்வளவு லோ ஸ்டாண்டர்ட்ல போய் பிலோ த பெல்ட் அடிக்கிறாரேன்ற ஒரு எண்ணம் பல நடிகர்களுக்கும் நடிகர் சங்க தலைவர்களுக்கும் வந்தது, அரசியல் ரீதியாகவும் வந்தது. அதிமுக திமுக இணைக்கிறேன் என்ற ஒரு பொது போர்வையில் இவர் வந்துட்டாரு என்ற ஒரு நெகட்டிவ் ப்ராபகேண்டாவை தனக்கு பாசிட்டிவா பண்ணிக்கணும் தான் வந்தார். அது திமுக தூண்டுதல் பேர் வந்திருப்பார். அப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தது கூட திமுகவின் தூண்டுதல் பேரில் தான். கமல்ஹாசன் கூட திமுக சொல்லி தான் பண்ணிருக்காங்க. அவன் டைவர்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க இஷ்யூவை. ஒண்ணுமா விஜய்க்கு கடைசியா அவங்க மூலமா சொல்றேன், விஜய் ஷுட் பி கேர்ஃபுல் வித் டிஎம்கே. எந்த சமயத்து எந்த பாம்பு எந்த குத்து இருக்கான்னு தெரியாது. ஒரு வன்முறை கலப்பி விட்டாங்கன்னா அது எண்ட்லெஸ் ஆகும். அது ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் ஸ்னோபாலிங் எஃபெக்ட். சுருண்டு 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 அடிக்கும். அதுல 40-70 வருஷமா ஆட்சியில் இருந்துக்காங்க, கட்சி நடத்திருக்காங்க. புது ஆளை வந்து மிஸ்லீட் பண்றது ஈஸி.
அதனாலதான் விஜய் வந்து உஷாராக இருக்கும். பல பல எதிர்பார்ப்புகள் இருக்கும், பொதுமக்களிடமிருந்து ஆசை இருக்கு. அதெல்லாம் மோசம் பண்ணதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய சுருக்கமான கருத்து. மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் இன்னும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ சார்.